கருப்பட்டி காப்பி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. காய்ச்சிட்டு ஆற வைங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை கொதிக்க வைக்கும் போது நமக்கு தேவையான அளவு கருப்பட்டியை நல்லா தட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் கரையும். அதுக்கு அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லி விதை, சுக்கு, நல்ல பெரிய சைஸை சுக்கு எடுத்து அதையும் நீங்கள் ஒன்றும் பாதியமாக நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. பவுடர் ஆக்க வேண்டாம். தட்டிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் தண்ணியில் கொதிக்க வைங்க. அதோட நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு காப்பி தூளையும் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்து நல்லா வற்றி வரப்போ நீங்கள் இறக்கிடுங்க. இறக்கிட்டு நம்ம ஆறின பாலோட நமக்கு தேவையான அளவு இந்த டிகாஷனை நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ஆறின பாலில் நீங்கள் சேருங்க. நீங்கள் சூடான பாலில் சேர்த்திங்கன்னா திரிஞ்சிரும் கருப்பட்டி இருக்கிறதுனால. உண்மையாகவே இதுதாங்க ஒரிஜினல் கருப்பட்டி காப்பி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.